வேர்க்கடலை 200 கிராம் வறுத்துட்டு ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். ஒரு மூடி தேங்காய், 3 ஏலக்காய் சேர்த்து துருவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் நல்லா செவக்க வறுத்துட்டு அதே பவுலில் கொட்டிக்கலாம். அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு ரவை 1/2 கிலோவை இதில் சேர்த்து வறுத்துடலாம். இந்த ரவா லட்டு எங்கள் பாட்டி சூப்பராக செய்வாங்க. அவங்களுக்கு அந்த பக்குவம் தெரியும், சாஃப்டாக இருக்கும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதே பவுலில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை 300 கிராம் அளவு இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்துடலாம். காய்ச்சின பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையில் கலந்துட்டு அந்த உருண்டை பிடிக்கிற பக்குவம் வர வரைக்கும் சேர்த்துக்கிட்டாங்க. 100 ml அளவுக்கு பால் சேர்த்துருப்பாங்க. பால் இதில் சேர்க்கும் போது வெது வெதுன்னு தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஊற தான் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சோனையும் சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது நல்லா ஊறி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் வெளியவே வச்சு சாப்பிட்லாம், கெடாது. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது.